சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துரைப்பாக்கம் 193வது வட்டத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மா. சுப்பிரமணியன் அவர்களின் ஆலோசனையின்படி சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி 193வது வட்ட கழகத்தின் சார்பில் 1/9/2024 அன்று வட்ட செயல் வீரர்கள் கூட்டம் வட்டக்கழக செயலாளர் A.K. ஆனந்த் தலைமையில் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் 15வது மண்டல குழு தலைவர் V.E. மதியழகன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் S. அரவிந்த் ரமேஷ், சோழிங்கநல்லூர் தொகுதி செயல் வீரர் கூட்டம் பொறுப்பாளர், மாவட்ட கழக பொருளாளர் வேளச்சேரி S. பாஸ்கர், தலைமை பொது குழு உறுப்பினர் M.K. ஏழுமலை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். உடன் வட்டக்கழக நிர்வாகிகள், அணிகளின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள், பகுதி அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் மற்றும் பாக்க முகவர்கள், கழக முன்னோடிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வாக்காளர்களை கவனிப்பது அந்த பாகநிலை முகவர்கள் தான். அவர்களை நேரடியாக கண்காணிக்கின்ற, நேரடியாக தொடர்பு கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை தான் நம்முடைய கட்சி தலைமை செய்து கொண்டிருக்கு. உங்களுடைய பணி என்ன? எலெக்ஷன் அப்ப மட்டும் பார்க்கிற கட்சிக்கு வேற. ஆனா எல்லா நிகழ்வுகளும் உங்களோட தொடர்பு கொள்கின்ற கட்சி. நீங்க என்ன செய்யணும்னா, அந்த வாக்காளர் பட்டியல்ல ஒவ்வொரு வீடாக சென்று இறந்தவர்கள் எத்தனை, இறந்த பிணத்தை கொண்டு வர வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்ம தமிழக முதல்வர் அவர்களின் ஓய்வில்லா உழைப்புக்கு நம்ம மேலும் வலு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம். பல்வேறு வழிகளில் நம்முடைய தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் இன்றைக்கு உழைத்துக் கொண்டு அது சம்பந்தமாக தான் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து அதன் மூலம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் தமிழ்நாட்டின் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பங்களிப்பையும் நிறைவேற்றுவதற்காக தான் வெளிநாடு சென்றிருக்கிறார். தலைவர்களுடன் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சோழிங்கநல்லூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அடிப்படை வசதிகள் அனைத்திற்கும் பெரும் திரளாக நிதி பெற்று மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று அறிந்து அந்த வேலையை துரிதமாக செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள். எடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் நடைபெறுகின்ற ஒவ்வொரு திட்டங்களும் மக்களை தேடி ஒவ்வொரு திட்டங்களும் சென்றடைகின்ற வகையில் திட்டங்களை வகுத்து இன்றைக்கு தமிழகத்தில் முதல்வர் அவர்கள் ஒரு நல்லது ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் அதனால்தான் நம்முடைய சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சிறப்பான முறையில் மருத்துவத்தில் மிகப்பெரிய சாதனையை இலக்கிய நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாடு என்கின்ற விருது பெறுகின்ற வகையில் நம்மை ஏற்றுக்கொள்ளாத அரசாக இருக்கின்ற மத்திய அரசில் விருது பெறுகின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய உழைப்பு, அவர் தமிழக முதல்வருக்கு பெருமை சேர்க்கின்ற வகை தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு சேர்க்கின்ற ஒரு மகத்தான பணியினை செய்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பகுதியில் 2027 வாக்குகள் அதிகமாக பெற்று பெருமை சேர்ந்த வட்டமாக இந்த வட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அதிகமாக ஓட்டு வருது, பாராளுமன்ற தேர்தலுக்கு அதிகமான வாக்குகள் வருகிறது. உள்ளாட்சி தேர்தலில் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பல